சரி, இப்ப என்ன விளையாட்டு? இப்ப என்ன விளையாட்டு சொல்றீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. இப்ப நாம என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா பாட்டு விளையாட்டு தான். பாட்டுனா எல்லாருக்கும் பிடிக்கும். சோகமா இருந்தா பாட்டு இருக்குது, ஜாலியா இருந்தா பாட்டு இருக்குது, ஒரு ஃபைட் சீன்னாலும் ஒரு பாட்டு இருக்குது, எல்லா சிச்சுவேஷனுக்கும் பாட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாட்டு போட்டி தான் விளையாட போறோம். ஓகே தானே எல்லாருக்கும்? பாட்டு எல்லாருக்கும் பாடுவீங்கல்ல? சும்மாலாம் பாடக்கூடாது, அப்படியே அதுல வர மாதிரி பாடணும். ஒரு 2 லைனாவது பாடணும், சரியா? என்ன பாட்டு போட்டினா எப்படின்னு கேக்குறீங்களா? அதான் ஒரு எழுத்து சொன்னா அதுல ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும், அதை வச்சு பாடுருவேன். நீங்களாம் எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். பெண்கள்லாம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் ரொம்ப சூப்பரா பாடுவேன். நாத்தே வேணா நாத்தே பாடு, அப்புறம் சூப்பரா இருக்குதா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. ஏண்டி என்னன்னு நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு, போங்க. சரி சரி, நாத்தனார் சண்டைலாம் அப்புறம் இருக்கட்டும். யார் ஆரம்பிச்சு எப்படி போறது? மாப்பிள்ள சார், நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு எழுத்து சொல்றேன், நீங்க பூமாரிக்கு சொல்லுங்க. பூமாரி சந்தியாவுக்கு சொல்லுவா, சந்தியா எனக்கு சொல்லுவா. ஓகேவா? எப்படியா சுத்தி சுத்தி விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குற எழுத்து என்னன்னா ஏ, சின்ன ஏ. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திட சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலோ தானாய் நின்றுவிடும். அடேங்கப்பா, அதுல வர மாதிரி பாட சொன்னா அதுல ஒரு பாரு எப்படி முகத்தை வச்சிருப்பாரோ அந்த மாதிரிலாம் வச்சு சோகமா வர பாருங்களா நீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அடுத்து பூமாரிக்கு எழுத்து சொல்லுங்க. பூமாரிக்கு உனக்கு நான் தர எழுத்து கு, சின்ன கு. குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தன்னாலே, குறுகுறுக்கும் வண்டு 2 குலுங்குதடி முன்னாலே, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, பால் இருக்குது பழம் இருக்குது பறவை கூடும் மனத்திலே, தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை குணத்திலே. சரி, ஓகே. அதே மாதிரி லைட்டா இருந்தது, அந்த அளவுக்கு இல்ல. சரி, அடுத்து எழுத்து சொல்லு. சந்தியா, உனக்கு நான் தர எழுத்து ஆ. அருங்கம் தானுறங்க அருகடல் நீருறங்க, ஸ்ரீரங்கம் தானுறங்க திருவான காமுறங்க, தானுறங்க வழி இல்லையே ராசா, இங்கு நாதியத்து கடக்குது போரோசா, ஆத்து வண்ண தொட்டாலுமே கருத்தேரா போகுமண்ணு, ஊத்தி வச்ச ரோசா பூவ போடும் வெண்ண வெயிலில, தங்களையே தங்களையே ஆசை வச்ச எந்த பணம், தங்களையே தங்களையே ஆசை வச்ச எந்த மனம், வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஊரு சனம், வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஊரு சனம். ஓஹோ, நீங்களும் சோகமாவே இருந்து பாருங்களா? ஆமா, நீங்க மட்டும்தான் அப்படி பாடுங்களா? எங்களாலையும் பாட முடியும். எண்ணி, உங்களுக்கு நான் தர எழுத்து ஓ. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரமா வேறு துணையாரமா, குத்தமில்லா ஒரு உத்த
நம்ம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு? அவர் கட்டிய தாலிக்கு பொட்டுக்கு பூவுக்கு காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கந்தந்து சொதிக்கு துன்பத்தை நீ வந்து மாட்டிடமா? அப்பா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன், உன்னை மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். காணாத பொய் வழக்கு வீணாக வந்திருக்கு, வாதாட சாட்சி ஏதம்மா? ஊர் வாழ ஆட்சி செய்யும் மீனாட்சி தேவியம்மா, நான் வாழ நீதி கூறம்மா. சோதனையை வேதனையை தீர்த்து விட்டேன் உன்னடியில், சோகங்களை துரோகங்களை தீர்த்து விட என் வழியில். வாழ்வரசையாவதற்கு தாலி தந்த கண்ணியம்மா, வாசல் வந்த பிள்ளை வன வாடலாமா பொன்னியம்மா. அகில ஆண்ட ஈஸ்வரி சபையேரமா. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது அக்கா. நல்லா இருந்ததுக்கா. என்னி நல்லா இருந்தது நீ. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் சக்தி, இப்போ அந்த தப்பு ரொம்ப ரொம்ப பெரிய தப்புடா. இருந்தாலும் அந்த பொண்ணு கலைவாளி உன்னை எதுவும் திட்டல பேசல, அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா. இல்லைன்னா கலைவாளி மனசு அடைஞ்சு போயிடுவாடா. அம்மா, திரும்ப திரும்ப அந்த தப்பை என் மேல போடாதீங்கம்மா. எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியா இருக்குதுமா. எனக்கு கலைவாணிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. யார் இதுக்கு காரணம்? ஐயோ, இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா, இல்ல இந்த பழி என் மேல வந்து விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியலம்மா. நீங்க இந்த நிலைமையில என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? பண்ணாத தப்புக்கு எனக்கு ஏமா தண்டனை? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா நீ இப்படி பேசுற? எனக்கு எதை நம்புறது என்னன்னு ஒண்ணுமே புரியலடா சக்தி. அந்த பொண்ணு நீதான் காரணம் சொல்லுது. அந்த நீ இல்லனா நீ காரணம் இல்ல சொல்ற. நான் அந்த பொண்ணை தப்பா நினைக்கிறதா? இல்ல. ஐயோ முடியலடா சக்தி, என்னால இதுக்கு என்ன பதில் சொல்றது, எது சொல்றதுன்னு எனக்கு தெரியல சக்தி. டேய், கல்யாணம் பண்ணிக்கடா, கலைவாணி கல்யாணம் பண்ணிக்கடா. அம்மா, என்னம்மா நீங்க? ஏம்மா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குமா? நீங்க எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. சக்தி, உண்மை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் உன்னைய ஒண்ணுதான் சொல்லுவேன், நீ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஏதோ தெரிஞ்ச தெரியாமலே அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இருக்குது. நீ அந்த பொண்ணு கூட படுத்திருக்கிற, அதனால இந்த பாவம் எல்லாம் நம்மள தடா சேரும். இப்ப அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு செத்துடா. அந்த சாவுக்கு நாம காரணமா இருக்கணுமா சொல்லு? என் அண்ணன் பொண்ணு சாவணுமா? ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துடா, கிடை கல்யாணம் பண்ணிக்கடா. இந்த மாதிரி உலகத்துல எவ்வளவு நடக்குதுடா. நம்மளால ஒரு பொண்ணோட உயிர் போகணுமா? அதை மட்டும் நீ யோசிடா. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. அந்த மாதிரி கூட நினைச்சுக்கிட்டா. எப்படியோ நான் உன்னை எதுவும் கட்டாயப்படுத்தல. நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு வாழணுமா சாவணுமா நீ முடிவு பண்ணிக்கடா. டேய் டேய் சக்தி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கடா. இதோட உண்மை என்ன ஏதுன்ட்டு எனக்கும் புரியல. நான் உன்னை திட்டுறதா, அந்த பொண்ணை சந்தேகப்படுறதா, யாரை பழி சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த பொண்ணோட உயிர் மட்டும் போகக்கூடாது, அதை தாண்டா நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா சக்தி, நீ என்ன நினைக்கிற சொல்லு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக வாழட்டும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு நமக்கு மருமவளாக வரட்டும். மச்சான் வாங்க மச்சான்.
தங்கச்சி ராணி, நடக்கிறது எல்லாம் கனவா நனவா? இப்படி ஒரு பேரிடி என் தலையில வந்து விழுந்திருக்குது. அண்ணே, என் உனக்கு மட்டுமான இது பேரடி அழகுதானே? ஐயோ, இதை எப்படி இதை கையாளுறதுனே தெரியல. என் பையனை நான் திட்டுதா, உன் பொண்ணு கலைவாய நினைச்சு வருத்தப்படுறதா? ஒன்னும் புரியாம இருக்கணும். அண்ணா எல்லாம் அழுதுகிட்டே இருந்தா என்ன நடக்க போகுது? என் வீட்டுல யாரும் இந்த மாதிரி அழுதுனே இருக்கீங்களே, ஒரு முடிவு வாங்க. கல்யாணம் தானே பண்ண போறீங்க, கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அதை விட்டு இதே பத்தி பேசினே இருந்தா நடந்து போச்சு. இப்ப யார் அதை மாத்த முடியும் சொல்லுங்க பாக்க? அதுக்கு என்ன உட்காந்து உட்காரி வச்சுட்டே இருந்தா நல்லா சரியாயிடுமா? சீக்கிரமா கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. அந்த பொண்ணு யாரா குடும்பம் அதை பண்ணிக்க போகுது. அதுக்குள்ள பெரியவங்களா நம்ம ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அண்ணே, அண்ணி வந்து உன்கிட்ட சொன்னாங்களா என் பையனுக்கு உன் பொண்ணு கலைவாணியை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேனே? வேற வழி தெரியல எனக்கு. கலைவாணி இதுக்கு சம்மதம் சொல்லிட்டானே, நீ என்ன சொல்ற? தங்கச்சிம்மா, அதை பத்தி பேசுறது தான் வந்திருக்கிறேன். கலைவாணி தான் சொன்னாலாம், வாழவா சாவான்னு கேட்டு வாழன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். இதுக்கு மேலே பெத்த வேணா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கும்? கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நானும். சரி, வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிடலாமா கோவில்ல? கல்யாணம் வர வெள்ளிக்கிழமையாட? ஆமாம்மா, இது நல்ல வழியா ஏற்பாடு பண்ற கல்யாணமா இருந்தா பொறுமையா எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அதுக்குள்ள கல்யாணத்தை கோவில்ல சிம்பிளா வச்சு முடிச்சிடலாமா? இப்ப கல்யாணம் ஆகாம அவ வீட்டுல இருக்கிற எந்த நேரம் என்ன முடிவு எடுப்பானே தெரியல. கல்யாணம் பண்ணி வச்சாதான் அதுல இருந்து அவ விடுபடுவா. இவன் வேற இதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்றானா. அதை வேற நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. அதனால கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் சரியாயிடும். என்ன அது சொல்றதுக்கு தாமா வந்தேன் நானு. சரிண்ணே, வர வெள்ளிக்கிழமையை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை தான் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம். அதோட விடுங்க. ஒரு நல்ல காரியம் நடக்க போதும், அதை பத்தி நினைங்க. அதை விட்டுவிட்டு அழுதுனே இருக்காதீங்க. நம்ம நடந்தது தப்பா இருந்தாலும் கல்யாணம் ஒரு நல்ல விசேஷம், அதை நல்லபடியா பண்ணுவோம். சரிம்மா தங்கச்சி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்றேன். அங்கே போய் கலைவாணியை சமாதானப்படுத்தணும். அவ சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டே இருக்கிறா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி நான் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. வெள்ளிக்கிழமை கல்யாணமா? ஐயோ, பண்றதே பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்குது. அழுவுறத பாரு, அழுவ வேண்டியவா அவ. இவன் எதுக்கு அழுகுறான்? இவனால எல்லாரோட நிம்மதியும் போச்சு. என்னங்க இங்க இருக்கீங்களா? உங்க டிவி ஓடிட்டு கிடக்குது, யாரும் பார்க்கல. இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? வாடி புஷ்பா, என்ன எங்க போயிட்டு வர நீ? ரொம்ப நேரமா நாளே காணாம, சொல்லிட்டு போக மாட்டேன் எங்க போறேன்னு. இமான்னு சொல்லாம கூடாம போயிடுற. நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கானா, புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாயிருக்கான். மீண்டும் என்ன பண்றது, திரும்ப வர புயல் வரும் போல, மழை இருக்குதுன்னு போடுறான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? மறுபடியுமா? ஐயோ, இப்போ அடிச்ச இந்த பெஞ்சர் புயலாலேயே ஒரே பாதிப்பு. கடலூர் மாவட்டமும் விழுப்புரமும் இதுவே ரொம்ப பிரச்சனையா இருந்தது. கரண்ட் வேற 2 நாளா இல்ல. இப்பதான் சரி ஓஞ்சது பார்த்தா திரும்பவும் புயலா. ஐயோ, அதுக்கு என்னடே பண்ண முடியும்? மழை காலம் வந்தா மழை பெய்யதான் செய்யும். விடு, அப்புறம் ஜனவரிலாம் போயிடுச்சுன்னா அப்புறம் மழையே பெய்யாது, வெறும் வெயிலா இருக்க போகுது. அப்ப என்ன பண்ண போறோம்? அப்ப மழையை எதிர்பார்ப்போம். இப்போ ஒரேடியா மழை பெஞ்சிட்டு போயிடுது, அப்ப மழை பெய்ய மாட்டுது. தண்ணி வேற அளவு குறைஞ்சிட்டே போகுது. இதை மழை அதிகமாக பெய்யறது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டா? ஒரு வானிலை மாற்றமே எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. எப்போ மழை பெய்யுது, அடித்தா வெயில் ரொம்ப அடிக்குது, பேஞ்சா மழை ரொம்ப பேஞ்சிட்டு இருக்குது. எங்கே போதோ தெரியல இந்த உலகம். போ, சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும், நம்ம கதையை பார்ப்போம். என்ன ஆச்சு, எங்கே போயிட்டு வர நீ?
என்னங்க சம்மந்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேங்க. இல்ல நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறது தான் போயிட்டு வந்தேன். இன்னும் நீ இந்த நிச்சயதார்த்தம் பிடிச்சிருந்தா உட்காந்து இருக்கிறியா? என்னமோ பைத்தி என்னமோ நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணல. எனக்கு எப்பயும் ஏதாவது ஒரு விஷயம் தோணுன்னா அது நடந்துடும், நல்லபடியாக முடியும்னு தோணும். ஆனால் இந்த விஷயம் எதாவது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ ஒரு ஆள் தான் ஆடிங்க கிடக்குற. சொல்லு, என்ன சொன்னாங்க? என்னங்க கேட்டங்க, சம்மதம் சொல்லிட்டாங்க. நம்ம எப்ப தேதி சொல்றோமோ அப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் தான், அது யாரால தான் முடியாது. நான் சொன்னதை பேசுனியே, இதெல்லாம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அப்பதான் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண முடியும். சும்மா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய இடம், நம்ம எல்லாரையும் கூட்டு பெரிய அளவில் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன புரியுதா? பையனோட கல்யாணத்தை பொண்ணுங்களுக்கு ஏதோ சிம்பிளாக முடிச்சாச்சு. பையனுக்கு பெரிய அளவில் மண்டபத்தில் பண்ணலான்னு இருக்கிற நிச்சயதார்த்தத்தை அங்கே வந்து இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியும்னு அங்கே வந்து சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நிற்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதா? ஒன்றுக்கு 2 தடவை தெளிவாக பேசிக்கோ. நீ தான் 2 பக்கமும் பேசுகிற, அவங்ககிட்ட தெளிவாக கேட்டுக்கோ. என்னங்க அது வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இவ்வளோ நாங்கள் செய்யணும், அவ்வளோ செய்யணும், நாங்கள் செஞ்சதை விட அதிகமாக செய்யணும் அப்படி எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாமே செய்யணும் சொல்லிட்டாங்க. என்னது? என்ன அது வந்து அது போய் தெளிவாக சொல்லு. எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னாங்களா சொல்லலாம் இல்லையா? மாற்றி மாற்றி பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். இப்போவே தெளிவாக சொல்ல சொல்லு. முடியுனா முடியும், முடியாதுன்னா முடியாது சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இவ்வளோதான் செய்ய முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும்னு பேசினாங்கன்னா எப்பயாதான் சரி தாலி காட்டுற வரைக்கும் கிட்ட போனாலும் சரி நான் கல்யாணத்தை நிறுத்திடுவோம். புரியுதா? என்னை பற்றி உனக்கு தெரியல. என்னங்க நான் தான் சொல்றேன்ல, நம்ப மாட்டீங்க. நான் பொய்யா சொல்ல போறேன்? உண்மையை தாங்க சொல்றேன். எல்லாத்தையும் விலாவரியமா தெளிவா சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் கேட்டு இதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கங்க. அப்புறம் நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு இருக்கீங்க. நிச்சயதார்த்த தேதி இப்ப முடிவு பண்ணோம், அவ்வளவுதான். சரி, நீ சொல்ற நம்புறேன் நானு. சரி, எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? என்னங்க என்னங்க வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்குது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? வர வெள்ளிக்கிழமையா? அதுக்குள்ள எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும்? என்ன நீ அதுக்குள்ள வைக்கலான்ற? ஏங்க நிச்சயதார்த்தம் தானங்க, அதுக்கு என்னங்க செலவாக போகுது? இதுக்கு நம்ம பெருசா எல்லாரையும் கூப்பிடலாம் போறது கிடையாது. கல்யாணம்னா சொல்லுங்க, அது கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நிச்சயதார்த்தத்தை டக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் 1 மாசம் கழிச்சு கூட கல்யாணத்தை வச்சுப்போம். என்ன சொல்றீங்க? வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாங்க நிச்சயதார்த்தத்தை. அன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கா? சரி, நீ விடமாட்ட. நீ என்ன சொன்னாலும் நீ சொல்றதான் சொல்லு இருப்ப. நீ அதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒண்ணு. நீ என்ன சொன்னா கேட்க போற நீ? சரி போ, வெள்ளிக்கிழமையே வச்சுக்கலாம். சரிங்க, வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? அப்ப நான் சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிடுறேங்க. சரி நீ சொல்லு, நான் எந்த மண்டபத்தில் வைக்கலான்னு போய் முடிவு பண்றேன். எந்த மண்டபம் ஃப்ரீயா இருக்குன்னு யாரு தெரியல. சரி, நான் அதை பத்தி என்னன்னு பாக்குறேன். சம்பந்தி அம்மா கொஞ்சோண்டு தான் செய்வேன்னு சொல்றாங்க. இந்த மனுஷன் என்னன்னா இவ்வளோ செய்யணும்னு 4-3 மடங்கா சொல்றாரு. சரி, நாமளும் செய்யறாங்கன்னு சொல்லிட்டோம். சரி, ஒரு கல்யாணம் நடக்குன்னா 1000 பொய் சொல்லலாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஒரு பொய் தானே சொல்றோம். பார்த்துக்கலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்.